சக்தி, பராசக்தி, ஆதி பராசக்தி என்று சொல்லும் போது இந்த இருக்கன்குடி மாரியம்மன் என்று கூப்பிட்டாலே போதும், அந்த அன்னை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அன்னையாக அந்த ஆலயத்திலே அருள் தருகிறார். பொதுவாக மாரிக்கு வாகனமாக இருப்பது சிம்ம வாகனம். ஆனால் இந்த ஆலயத்திலே மட்டும்தான் ரிஷப வாகனத்தில் அன்னை அற்புதமாக அருள் தருகிறார். அப்போ ஆதிசக்தியாக பரமேஸ்வரியாக இந்த ஆலயத்திலே அம்பிகை மாரியாக குடிக்கொண்டு மக்களுக்கு வேண்டிய வரத்தை அருள் தரக்கூடிய அன்னையாக, கிராம தேவதையாக அருள் தரக்கூடிய அன்னை இந்த இருக்கன்குடி மாரியம்மன். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே மிக சக்தி பெற்ற பரிவார தெய்வங்களும் உண்டு. அதனால கண்டிப்பான முறையில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அன்னையாக அந்த இறை காட்சி தருகிறார். குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து மனக்குறைகளை நீக்கி வாழ வைக்கக்கூடிய அன்னையாக, இந்த ஜெகன்மாதாவாக பராசக்தியாக ஆதி பராசக்தியாக அன்னை மிக அற்புதமாக காட்சி தருகிறார். ஆகையால் அனைவருக்கும் குறையின்றி வாழ வைக்கக்கூடிய அன்னையாக, எல்லா பசிகளையும் போக்கி தன்னுடைய மக்களை குறையின்றி வாழ வைக்கக்கூடிய சுவாமியாக இந்த இருக்கன்குடி மாரியம்மன் காட்சி தருகிறாள்.